ஆஹா வாசனை பார்க்க கூடாது. பார்க்கல. அப்ப நீ சொல்ல மாட்ட இது வந்து சாம்பார்ல போட்டுண்டா முழிச்சுன்னு இருக்கு, ரசத்துல மிக்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நீ. நோ இதெல்லாம் ஊற வச்சுட்டு சமையல் பண்ணணும். நான் தினமும் பண்ணி கொடுக்கறேன் இது. அப்ப உனக்கு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு, நிறைய குங்குமப்பூ போடணும் போல இருக்கு, ஆனா கூடாது. இந்த உம்மாச்சிக்கு அது அந்த வெங்கல உருளில அது கார்த்தால எழுந்து அது பண்ண ஆரம்பிச்சானா மத்தியானம் அந்த உச்சிக்கால பூஜை டைம்ல கெட் ரெடி. பிரீஸ்ட்ஸ் வந்து அந்த மடப்பள்ளியில இருந்து அங்க சர்வ் பண்ணும்போது வாசுதேவோ அப்படின்னு ஒரு கத்துவா. that moment when you hear it will be fantastic. ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋರಿದ ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋರಿದ ಬೇಗನೆ ಬಾರೋ ಮುಖವನ್ನು ತೋಮೋ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ 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 ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ பாரோ. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். என்ன பாட்டு பாடினதுல இருந்தே கெஸ் பண்ணிருப்பீங்க என்னதுன்னு இல்லையா? எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் வரப்போறாரு இந்த வாரம். அத்தனை பேராத்துக்கும் நன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி நன்னா இருக்கணும் எல்லாம். கரெக்ட். அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் போன வாரம் கேட்டிருந்த ரெசிபியில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் பண்ணலான்னு கேட்கும்போது மெனி பீப்புள் ஹேட் கிவன் நிறைய காமெண்ட்ஸ். பட் அதுலேருந்து நாங்கள் வி ஹேட் டூயிங் ஒன் டெம்பிள் பிரசாதம் டுடே. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃபேமஸ், ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இன்கிரீடியன்ட் வைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் த வே யூ மேக் இட் இஸ் வெரி வெரி வெரி, ஐ வுடன்ட் சே ஹார்ட். கொஞ்சம் சிரமப்படணும், அதுக்கு சிரமப்படணும், டைம் கன்சியூமிங் மோர் தென் எனிதிங். ஹவெவர் இத வந்து நாங்க கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் உங்களுக்காக, இல்லையா? சோ என்ன இன்னைக்கு அம்பலப்புழா பால் பாயசம். தட்ஸ் எவ்ரிபடிஸ் லிசனர்ஸ் சாய்ஸ்ல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இஸ் கேம் தட். அதனால we thought we would do that. ஸோ 2018 என்னோட ஷோ ஒன்று நான் வந்து லிவிங் ஃபுட்ஸ் விச் இஸ் நவ் ஜீசெஸ்ட், இதில் வந்து தக்ஷின் டைரிஸ்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். இன்னும் கூட இருக்குது, நீங்கள் தக்ஷின் டைரிஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா வில் கெட் ஆல் தி எபிசோட்ஸ். இது இந்த என்டையர் சீரீஸே வந்து அபவுட் டெம்பிள் பிரசாதம்ஸ். அதில் ஒரு ஃபீச்சர் வந்து வாஸ் அம்பலப்புழா பால் பாயசம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கான்றதை நான் அங்கேயே இருந்து பார்த்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் உள்ளே போல, பட் அவகிட்டேருந்து கேட்டு கற்றுண்டு. ஸோ தட் ரெசிபி ஃபார் யூ டுடே. மா, இதுக்கு என்னென்ன வேணும்னு கரெக்டாக சொல்லு பாப்போம். இது வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இதுக்கு மெயினா வேணுங்க வருது அவளோட அந்த மட்டை ரைஸ். ஆமா, ரெட் ரைஸ். ரெட் ரைஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இட் இஸ் சோ நைஸ். அதான அது அதுக்கேற்ற மாதிரி நீ இந்த மெஷர் எடுத்துனேன்னு வச்சுக்கோ, அதால 5 மெஷர் பால் வேணும். நல்ல திக்கு பால், ஃபுல் கிரீம் மில்க், 1.5 கப்பு சக்கரை. ஓகே, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் தி திங் யூ நீடட். இது வந்து மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு மாறும். இப்போ சில பேரை நம்ம கேட்டோம்னா வந்து 4 பாலுக்கு வந்து ஒரு அரிசி ஒரு சக்கரை, இட் ரியலி டிபெண்ட்ஸ். பட் இது வந்து ஒரு அளவுக்கு வந்து we tried it and it seems to work well. இது வந்து ஆக்சுவலா everything it should be made only இந்த உருளியில தான் பண்ணணும், ரைட் ஃப்ரம் அதோ இந்த உருளி. பட் இது வந்து நம்ம அது வந்து ரொம்ப நாழியாகும். ஆமா, இது வந்து கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷன் we are giving it. சரி, இப்போ என்ன பண்ணிருக்க சொல்லு. என்ன பண்ணிருக்கேன்னு அது பாரு, தரக்கட்டா. மச்சி காப்பாத் சொல்லு. மச்சி காப்பாத். அது பாரு, குக்கர்ல அந்த ஒரு இது. ஆனா இந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த மெஷரையே தண்ணில. ஆமா ஆமா, நல்லா களைஞ்சிட்டு இரு வர 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 எப்படி இருக்கு பாரு இது. பாரு, ஓ வாவ், இது எங்க கரண்டி தான். எனக்கு பாயசம் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. பாயசமே பண்ணல, நல்லா இருக்கு. இன்னும் இருக்கு நிறைய. சுவாமி அவ்வளவு சீக்கிரம் சரின்றவரா சொல்லு. எவ்வளவு அவர் நமக்கு எவ்வளவு கொடுக்கறப்போ நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு.
see எப்படி இருக்கு பாருங்க. ஆமா. சோ இது எப்படி குக் பண்ணிருக்க அத சொல்லு. இப்போ வந்து அந்த 5 பால்ல 3 பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி அந்த 1 கப் அரிசி 1 கப் அரிசிக்கு தான் அரிசியை போட்டேன். பாலை வந்து முதல்ல குக்கர்ல காய்ச்சிட்டேன் நான். சரி. காய்ச்சிட்டு அந்த அரிசி சோக் பண்ண அரிசியை அதுல போட்டிருக்கேன். சரி. கொஞ்சம் விசில் வந்திருக்கும் இல்லையா, அப்ப குறைச்சு வச்சுட்டேன். 45 minutes வச்சிருக்கேன் இப்போ அதுல. ஆமா ஆமா அவ்வளவுதான். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி this is an easier version of doing it. கோவில்ல பண்ணும்போது அந்த மணிக்கிணறுன்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த கோவிலோட தண்ணி அதை எடுத்து அந்த உருளியில போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதுல பால், சக்கரை, இந்த அரிசி எல்லாத்தையும் இன்ஃபேக்ட் கோவில்ல சொல்றது வந்து அந்த அரிசியை கூட வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்டார்ச் வந்து will thicken the பாயசம் அப்படின்னு சொல்லுவா. சோ இப்போ இது வந்து பிரஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து இந்த உருளியில போட்டு எல்லாருக்கும் இந்த இது பண்றது காமிக்கிறதுக்கு I'm adding some more milk. இன்னும் பாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, ஓகே, அத இது பண்ண இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கியா? கொஞ்சம். ஏன்னா அப்படியே வச்சாக்க அது அடி பிடிச்சிடும், உட்காந்துரும். அதனாலதான் அதே மாதிரி. சரி, இப்போ இதுல மாத்திக்கலாமா? பாரு இந்த இது எப்படி ஆயிருக்கு பாரு. இந்த அரிசி நல்ல மணிமணியா இருக்கு. பட் அத்தனை நாள் ஊற வைக்கணும் ராகேஷ். யூ கான்ட் ஜஸ்ட் அப்படியே போட்டான்னு வச்சுக்கோ, முழிச்சுன்னு இருக்கும். அதான். ஆமா, இது அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ நீ இதுல இது பண்ணணும். அப்ப சர்க்கரையும் சேர்த்துடலாம் கொஞ்சம். இரு அதை அப்படியே கொட்டிடுறேன். இரு வரேன். ஆஹா எப்படி இருக்கு பாரு. பலே பலே. இந்த லேசா இவ்வளவு பால் திக்கு மில்க் வச்சதுனால அடியில பாரு கொஞ்சோண்டு பிடிச்ச மாதிரி இருக்கு பாரு துளி. பிகாஸ் அவ்வளவு திக்கு மில்க், இது அவ்வளவு நல்லா இருக்கு பால். வாசனை பார்க்க கூடாது. ஆஹா எப்படி இருக்கு பத்தியா ராகேஷ்? இது இந்த கலர் if you notice is a subtle pink. அது அந்த அரிசினாலையும் அந்த பால் குறுகினதுனாலையும் you will get that nice pink color. இந்த அம்பலப்புழா பால் பாயசம் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு கதை இருக்கும், உனக்கு தெரியுமா? இன்னொரு கதை. இது எப்படின்னா, செம்பகேசரி ராஜான்னு அங்க ஒரு லோக்கல் ரூலர் who was brilliant in playing chess. அவருக்கு வந்து நான் தான் என்ன அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்ற மாதிரி. இப்போ ஒரு வயசான ஒரு சேஜ் ஒரு முனிவர் வந்து அவர்கிட்ட வந்தாராம். வந்து என்னோட நீ விளையாடு அப்படின்னாராம். அப்போ அந்த விளையாடுன்னு சொல்லிட்டு இந்த கேம்ல வந்து நீ தோத்துட்டேன்னா, அதாவது அந்த ராஜா தோத்துட்டாருன்னா ஒரு செஸ் ஸ்கொயர் 64 ஸ்கொயர் இருக்கு, ஒன்னுத்துலயும் வந்து ஒரு கிரெயின் ஆஃப் ரைஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் தோத்தா ஒரு கிரெயின், அதே ரெண்டாவது ஸ்கொயர்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட இன்டு 2 மல்டிப்ளிகேஷன். அந்த மாதிரி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல 2 2s are 4 8 அந்த மாதிரி போயிண்டே இருக்கும். 16 256 அந்த மாதிரி. ஸோ பை த டைம் அந்த கேம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ள he had lost all the squares. யாரு? அந்த ராஜா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம he knew, ஓகே இது வந்து என்டையர் கிரானரி நெல் களஞ்சியம் மொத்தம் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறமும் அது முடியல. ஸோ அப்பதான் கிருஷ்ணர் இஸ் known to have appeared and said, இங்க இருக்கிற டிவோட்டீஸ்க்கு வந்து எப்பவுமே இந்த பால் பாயசம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ போனா கூட அந்த கோவில் ஆரம்பிச்ச டைம்லேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் போயிட்டே இருக்கும் அந்த பால் பாயசம். மோஸ்ட் சிம்பிளஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் 3 தான், பால், சக்கரை அண்ட் அந்த மட்டை ரைஸ், பச்சை அரிசி. இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இது திங்க் ஆஃப் தி ஸ்டோரி. வாட் ஐ அம் திங்கிங், அந்த காலத்திலே செஸ் இருந்தது. ஆமா. அண்ட் ஆல்சோ தே நியூ தி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். கரெக்ட். எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஆமா. இப்ப பாரு இதுல வந்து இப்ப சக்கரை போடுறேன் நான். 1.5 சக்கரை தானே சொன்னேன்? 1.5 சக்கரை. கரெக்ட். வெரி நைஸ். பத்தியா கரெக்டா கவனிச்சுட்டு இருக்கேன். ஆஹா ஃபேன்டாஸ்டிக். இது அங்க பண்ணும்போது இட் இஸ் a sight. of course நான் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து ஒரு அளவுக்கு அப்படி தெரியும். அது அந்த வெங்கல உருளில அது கார்த்தால இருந்து அது பண்ண ஆரம்பிச்சானா மத்தியானம் அந்த உச்சிக்கால பூஜை டைம்ல இட் will get ready. அப்போ ஒன்னு சொல்லுவா, you will just be mesmerized when you hear that. நான் சொல்றேன் அது என்னதுன்னு பாரு. இப்போ இந்த பாலையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஊத்துறேன் நான். டிஷக்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இது நல்லா திக்கா நாய். இப்போ உங்களுக்கு வந்து அந்த grains of that மட்டை அரிசி எப்படி இருக்குன்னு தெரியுது பாருங்க. see you can see it here. இது ஆனா this is a very flavorful rice. ஆமா, அவ்வளவு flavorful rice. பட் நல்லா சோக் பண்ணி நம்ம ரெகுலர் சாப்பாட்டுக்கே
it can be used. அப்படியா? அப்ப நீ சொல்ல மாட்ட இது வந்து சாம்பார்ல போட்டுண்டா முழிச்சுன்னு இருக்கு, ரசத்துல மிக்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நீ. நோ இதெல்லாம் ஊற வச்சுட்டு சமையல் பண்ணணும். நான் என்னமோ பண்ணி கொடுக்கறேன் இது. அப்ப உனக்கு நீ எத்தனை அரிசி நீ எடுத்துட்டு வர ட்ரையலுக்கு எல்லாமே எனக்கு பயம், நீ எதான அப்படியே வச்சிருவியோ சொல்லுவியோன்னு. எல்லாமே நான் ஊற வச்சுட்டு தான் பண்றது அது. Because indigenous rices are quite hard. Why சொல்லுங்க நீங்க. சரி, சோ இது கொதி வரது கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே. இங்க பாரு குக் ஆய் எப்படி இருக்கு பாரு. இந்த இது கரை கட்டி பாரு அப்படியே ஏடு பியூட்டிஃபுல். அதாவது அந்த அளவுக்கு பால் கம்மியா இருக்கு. இத பாரு இப்போ வந்து இப்படி எப்படி இருக்கு பாத்தியா? ஆமா, கோட்டான மாதிரி இருக்கு, பூஷிண்ட மாதிரி இருக்கு பாரு. பூஷில் அப்படி இருக்கணும். தட் இஸ் தி ரைட் பதம். அப்படினா குழந்தை ரெடி டேஸ்ட் பண்றதுக்குன்னு அர்த்தம். ஆனா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு, நிறைய குங்குமப்பூ போடணும் போல இருக்கு. ஆனா கூடாது. இந்த உம்மாச்சிக்கு இதுதான் பிரசாதம். the way it is made அவ்வளவுதான். இதுல நீங்க if you want to add குங்குமப்பூ or nuts of course you can, தப்பு இல்ல. பட் அம்பலப்புழா பால் பாயசம் சொல்லும்போது இதுதான் அவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? எஸ், அது பாரு அங்க அந்த உரல்ல வச்சிருக்கேனே, நீ பார்க்கவே இல்லையே. ஆமா, அங்க பூ வச்சிருக்கேன். உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தானே, அந்த பாட்டுல வருது பாரு. அதனால அதுக்கு என்ன தவம் செய்தேன். அந்த பாயசம் ரெடி ஆயிடுத்துன்னும் போது இல்ல, அவ அந்த பிரீஸ்ட்ஸ் வந்து அந்த மடப்பள்ளியில இருந்து அங்க சர்வ் பண்ணும்போது வாசுதேவோ அப்படின்னு ஒரு கத்துவா. that moment when you hear it will be fantastic. கரெக்டா அந்த டைம்ல கருட பக்ஷி மேல அந்த கோவிலுக்கு மேல it will come and fly over. it is a sight to be there at that time. கருடன் வந்து எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் மேல கரெக்டா அந்த சமயத்துல பறப்பர். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவா, எனக்கு ஐ அம் unable to recollect now. அந்த கருடன் பறக்கிறது there is a ரீசன் இருக்கு attached. எல்லா கருடன் எல்லா சம்பரக்ஷணத்துக்கும் பார்க்கலாம். கரெக்ட் இருக்கு பாரு ராகேஷ். ஃபேண்டாஸ்டிக். உம்மாச்சிக்கு உம்மாச்சிக்கு வெச்சிட்டியா? ஆமா, அப்பவே வெச்சுட்டேன். நீ சொல்லுவேன்னு தெரியும், நான் உடனே டேஸ்ட் பண்ணிடுவேன்னு தெரியும், அதனால வெச்சுட்டேன். அது பாரு எப்படி பூசிட்டு இருக்கு பாத்தியா? பாரு இந்த இன்னும் கூட கொதிக்கலாம். அது கொதிச்சு ஆமா, கொதிக்கிறதுக்கு இன்னும் கொதிச்சு அந்த இது அணைச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இந்த வெங்கல உருளியில வந்து இட் வில் குக் பிகாஸ் அவ்வளவு ஹீட் அது இழுத்துன்னு இருக்கும் உள்ள. தாமா ஆஹா தொடாதமா கொதிக்கிறது இல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லை. சீ காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா பண்டிகையும் எல்லாரும் என்ன பண்ணணும். சக்கரை போறோம் இல்ல, நன்னாவே இருக்கு சக்கரை. ஃபேண்டாஸ்டிக். இதுல அந்த பாலுக்குன்னு ஒரு வாசனை, அந்த அரிசிக்கு ஒரு வாசனை இருக்கு. அந்த பாலும் அரிசியும் சேர்ந்து குக் ஆகும்போது இட் இஸ் ஸோ சட்டில். அந்த ஃப்ளேவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெனிலா ஒரு வாசனை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, நாட் வெனிலா பட் அதுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வாசனை இருக்கு. பால் வாசனை தான். ஆமா, பால் அண்ட் அரிசி சேர்ந்தா இட்ஸ் டிஃபரண்ட். அடுப்பு அணைச்சாச்சு, இட் இஸ் ஸ்டில் பப்ளிங். யா, அது எவ்வளவு கட்டி கனமான உருளி அது. ஆமா, சூடு அப்படியே இருக்கும்ல, அடி கனமான பாத்திரம். So go ahead, try this அம்பலப்புழா பால் பாயசம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பேர் நிறைய என்னெல்லாமோ சொல்லியிருந்தீங்க. இது வேற ஏதாவது ஒரு கோவில் பிரசாதம் சீரீஸ்னு வரும்போது we will try and make that for you. So and we come to know lot of prasadams now. Yes. So எல்லாம் ஒண்ணுன்னா we can be trying also. ஆமா, Dakshin Diaries ராகேஷ் ரகுநாதன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா you get all the temples that I have gone to and அங்க இருக்கிற பிரசாதம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு வரும். Watch that also. We will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.